ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி தான். கிராணி வீட்டில் வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழித்து போடுறதுனால இதுதான் என்னுடைய லாஸ்ட்டு. நல்லா சொல்ல முடியாது, இந்த வீக்கோட லாஸ்ட். வருவேனான்னு தெரியாது, நான் 9th போயிட்டேன். சரி, காக்வீல் கிடச்சிருச்சு. இந்த வீடியோவை பற்றி பேசுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் போட்டேன், இல்லைன்னா கிராணியை விட்டு ஸ்டம்பிள் கைஸ் போடலான்ட்டு இருந்தேன். ஐயோ கேள்வி எங்கடையே இருக்க? ஏய், இந்தாண்ட வந்துடாதிரியே, அந்தாண்ட போகிறான். ஷோட் கேள்வி ஷார்ட் கேள்வி எப்போ பார்த்தாலும் இங்கே போகிறா, எதுக்குன்னு தெரில. தெரிஞ்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், எனக்கே தெரில. என்னது இது? ரிமோட் கண்ட்ரோல் சூப்பர். இங்கேயே வச்சுக்குவோம். எப்படி இருந்தாலும் ப்ளே ஹவுஸ்க்கு கிடச்சதுக்கப்புறம் அங்கே தான் போகிறோம். இது ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன். நானே இந்த கிராணி வீட்டில் இல்லாத போதே நான் என்னென்ன பண்ணேன் தெரியுமா? கிச்சன் எங்கே, அது இங்கே, இது இங்கேன்னு அலைஞ்சேன். இந்த கார் கேரேஜுக்கு தவிர எல்லா பக்கமும் போயிடுறேன். கார் கேரேஜ் தெரில. நாங்கள் இன்றைக்கி என்ன எஸ்கேப்புன்னு சொல்லலை, எல்லா எஸ்கேப்பும் தான். எல்லா எஸ்கேப்புன்னு சொல்ல முடியாது, இந்த டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். வித்தவுட் மியூசிக், சேசிங் மியூசிக் இல்லாமல் விளையாட போகிறோம். அதுதான் கேள்வி. வரும்போதே எந்த சவுண்டும் கேட்காது, ஜாகிரதையாக இருக்கு. நாத்தடி பேய் மாதிரி வரியடி, பேயே தானே. இல்லை, காலை தூக்கிட்டு போகிறேன் ஜஸ்ட்டு. கத்திரி படாமல் போயிடணும். ஜஸ்ட் சூப்பர், கரெக்டாக போயிட்டேன். இந்த ஷார்ட் கண்ணாடி எதுவும் எடுத்துக்கலாம். போயிட்டு வாயிலே சுடணும். கன்னை வச்சுக்கணும். ரொம்ப லென்த்தி ப்ராசஸ். அந்த சிலிண்டரினாவை திறக்காமல், சாரி ஏஞ்சலினா, அவளை திறக்காமல் நாங்கள் போகணும். திறந்துட்டா ஓய் கார்கி, கார் டிக்கியில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். செட் பண்ணிடலாம். எதுக்கு டனலில் பிசின்னு இருக்குது? ஓல்டு மாடல்னு நினைக்கிறேன். கேவி வந்துருச்சு. கேவி எங்களைய பார்த்துருச்சு. அங்கேயே பார்த்துட்டு என்னாடி பார்க்குறேன்? அடியே ஏய், நாங்கள் அந்த பக்கம் போகிறோம். வேணுன்னா வா. சத்தமாக போட்டாச்சு, கிளவியும் போயாச்சு. கன் இருக்குது, ஆனாலும் கீழே இருந்துச்சுன்னா ஜஸ்ட் பெஸ்ட்டு புக்கும் இருக்குது. ஆனால் நாங்கள் இப்போவே ஆஞ்சலினாவே திறக்க மாட்டோம். கேவி வராளா? கேவி வரல, வந்துடுச்சு. ஓடிடலாம் பார்க்குறதுக்குள்ளார, அப்புறமா இந்தாண்டு வரும் அது. கார்கி உள்ளார என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸ்பெஷல் கீ. ஐயோ, இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம். சரி, பரவாயில்ல, போவோம். அடி வாங்கினா ஒரு நாள் தான் போகும், 5 நாள் இருக்குது. தள்ளி விட்டாச்சு கேண்டில். போகுது கேவி ஏண்டி அது போட்டு போகிற? என்ன பேரை வைக்கிறான்? அப்படியே டிபிலையும் போட்டுற. அதுதான் சர்ப்ரைஸ். ஒன்றும் இல்லை சர்ப்ரைஸ். நான் சொல்கிற சர்ப்ரைஸ் என்னன்னா, கேள்வியோட புருஷன் இருக்கிறான் பாரு, அவனுக்கு காது கேட்காது. 2ல் வரும். 2ல் அப்புறமா பார்ப்போம். சுற்றி எல்லாம் எடுத்துக்கின்னு மண்டி உடைச்சிடலான்னா மண்டியும் உடைக்க முடியாது. கேள்வி பார்த்துருச்சு. கேள்வி போகிறாண்டியா? அடியே போகிறாண்டே, அப்படியே போய் சாவு. அங்கேயே இரு. ஆனால் இவளையை பூட்டி விடலான்னு பார்க்குறேன். சும்மா டைம் வேஸ்ட். எதுக்கு? கன்னை ரெடி பண்ணிட்டு வாயிலே சுட்டுடலாம்.
டிஷ்கேவ் அப்படின்னு. இந்த டனலில் போகும்போது மட்டும் பிசின்னு இருக்குது. பேர்ட் சீடு தேவைப்படும். இங்கிலேருந்தே போயிடலாம். போர் அடிக்குதே. சரி, எங்கே இருக்கிற கொஞ்சம் சத்தத்தை போடுவோம். கேள்வி உன்னை கடைக்கு போகிறோண்டியா? ஓ கேள்வி பார்த்துருச்சு. கேள்வி சத்தம் வர பார்க்க போகிறாளா? நம்ம பார்க்கல. இது தேடும். ஐயோ ஒன்றுமே இல்லையா? அங்கே ஒரு டோர் இருக்குமே, அப்புறமா திறந்துக்கலாம். ஸ்பெஷல் கீ எடுத்துன்னு போய் முதல் பண்ணலாம். ஐயோ இந்தாண்ட தானே வரலாம். நான் எப்படி போகிறது? சரி பரவாயில்ல. ஐயோ பயமாக தானே இருக்குது. கேள்வி கீழே போயிட்டியா மேலே போயிட்டியா? மேலே ஓரடியாக மேலே போயிட்டு இருந்தால் நாங்கள் ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டு போயில. ஈஸியாக எஸ்கேப் ஆகணுன்னா அதுக்கு நீயே வேணாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு. இங்கெல்லாம் உளுந்து கிடக்குது. நீ என்னடா கிளவியை சத்தம் போட்டு கூப்பிடுவோம். சத்தம் பட்டிச்சாடி. சரி ஏதாவது தள்ளி விடலாமா? அந்த கேள்வியை வரணும். கேள்வி கூட கொஞ்ச நேரம் விளையாடுவோம். ஆனால் அவள் அடிக்கும்போது வர்ற சவுண்டு தான் அந்த அவஸ்தியாக இருக்குது. இந்த அவஸ்தி பயமாக இருக்கும். சரி எங்கடி இருக்க? வாடியா. எங்கடி போகிற? அந்த மாதிரி குட் கேர்ள், குட் கிராணி. குட் கிராணின்னு எதுக்கு சொல்கிறோம்? என்னையவே சாவிடுக்க வர்றவ எடுத்து மண்டையிலே போட்டுறணும். என்ன கிடைக்க போகுதோ? என்னது இது? ஒரு இன்ச்சு இது காரஸ்கேப்புக்கு வரும். ஆத்தடி. ஏய் எப்படி வந்த? இங்கே எங்கடி வந்த? லூசி நாய். அப்படின்ற மாதிரி பண்ணிட்டியே. கிளவியே வர்றாளா? வரல. இந்த அண்டில் இருந்து போடலாம். மேலே தான் இருப்பான். இங்கே வந்துடுவாளோ? வரமாட்டா. தள்ளி விட்டு வர வைப்போம். கேவி நாங்கள் டனல் வழியாக போகிறோம். நீ அந்தாண்ட போயிட்டு வா. சத்தம் போடாமல் போகணும். நான் எங்கேருந்து வரா? இங்கே தான் ஃபுட் ஸ்டெப்ஸே கேட்குது பின்னாடியிலேருந்து. சரி என்ன இருக்குது? ட்ராயரில் ஒன்றுமே இல்லை. சரி ஒரு டவுட்டு. அவன் என்னத்தை தான் தின்றான்? ஃபுல்லாக காலியாக இருக்குது. பார்ட் ஆஃப் ஷார்ட்கன்னு உன் வாயை உடைக்க போகிறேன்டி. 7:30 முக்கி. சாரி ஃப்ரெண்ட்ஸு, இது ஃபுல் ஸ்க்ரீன் வர மாட்டேங்குது. ஏன்னா ஹேங் ஆயிடுச்சு ஃபோனு ஹேங் ஆனதில் கொஞ்சம் பக்கத்தில் மட்டும் கேப் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தா கிடைக்குங்க. ஒன்றுமே இல்லையே. எங்கடி இருந்துட்டு வர? இவ்வளோ சத்தம் போடுறோம். வராளா பாரு. மியூசிக் இல்லாமல் வருதா? இதான் எப்படி துரத்துறா பார்த்தியா? எப்படி ஓடிட்டோம். உன் வாயிலே சுட போகிறேன்டியே. நான் எதுக்கு டனலுக்குள்ளே இருக்கணும்? சரி போயிட்டு பார்ட்ஸ் எல்லாம் அசெம்பிள் பண்ணோம். அசெம்பிள் ஆயிடுச்சு. 2 பார்ட் கண்டுபிடிச்சாச்சு. இன்னொரு பார்ட்டு என் கையிலேயே இருக்குது. ஷார்ட் கன் ரெடி. கிளவியே நீ சாக போகிற. கைவி இங்களே இருந்தே பார்ப்போம். சத்தம் போட்டிருக்குமா? சத்தமே போடாமல் எப்படி வருவா?
கம்பியை தள்ளி விடு. டிங். வருவா வருவா வருவா. ஷூட். ஐயோ ஐயோ ஆமோ இல்லை. ஓடு 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 ஓடு. ஐயோ ஜஸ்ட்டு தப்பிச்சது ஜாஸ்தி. ஏய், நீ என்னை தூக்கின்னு வந்தது கூட அவ்வளோ இல்லடி. நீ இப்படி துரத்துற பார்த்தியா? அதான் எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதோ. சரி போவோம்மா. போயிட்டு ஆமாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் போட்டுடலாம். எங்கே மேலே ஏறுறாளா? ஏன்டி பார்க்குற? போடி போடிய போடிங்கிறேன்ல. போயிடணும் அந்த மாதிரி. எவ்வளோ மெதுவாக போகிறா. என்னைய பார்த்தா மட்டும் ஓடி வந்துடுறா. அதே சப்ஸ்கிரைபர் கேட்டது நெக்ஸ்ட் வீடியோலையும் போட போகிறோம். அதுதான் டெத் பார்க். டெத் பார்க் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துடும். அதுக்கப்புறமா வருவேனான்னு தெரியாது. வெல்கம் டே. கரெக்டாக சொல்லணும். டிஷ்கா வயிற்றுல சுட்டு வயிற்றுல இருந்து குழந்தை. ஐயோ சை, என்ன நாத்தம். கழுவி எத்தனை நாள் டே ஆகுதே. காலே கழுவ மாட்டேன் போல. வாயும் ஆளையும் கண்ணையும் ஆமாவை ரெடியாக வச்சுக்கோ. ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கணும்ல. ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கலாம். கேஸ் சொல்லினா அங்கே தான் இருக்குது. செதறிச்சு. எங்கே அந்த ஸ்க்ரூ ட்ரைவரு? எங்கே போட்டுடலாம் இதை? கேவி எந்திருப்பாளா? கேவி இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கும். இன்னும் ஒரு நிமிஷம் தாங்கும். ஆமாம் லோட் பண்ணியாச்சு. என்ன அங்கே சைன் அடிச்சுனே இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிச்சு. போயிட்டு கழட்டிட்டு இல்லைன்னா ஜஸ்ட்டு கால் அந்தாண்டு போகலன்னா கால் கட்டுக்குன்னு அடிச்சுட்டுக்கும். இதுதான் என்னது சேஃப் கீ கிடைக்கணும், இல்லைன்னா பேட்லாக் கீ கிடைக்கணும். பேட்லாக் பேட்லாக் பேட்லாக். ஏய் சூப்பர். ப்ளே ஹவுஸ் கீ அப்புறமா எடுத்துக்கலாம். இப்போவே எடுத்துக்கலாம். நம்ம இடத்துக்கு போய் போட்டுப்போம். இந்த டனல்ஸ் தான் நம்ம இடம். இந்த டனலும் அந்த ரூமும். கேள்வி எரிஞ்சிட்டியாடியா? எரிஞ்சிட்டுக்குறான். ஷார்ட் கன் எடுத்துக்கோ. கேள்வி நல்லா கத்தணும். கிளவி தூக்கி போட்டேன். வந்துடு சீக்கிரம். எங்கே வரேன்னு சொல்லிட்டாச்சு வா. அப்போ மாதிரியே ஹார்ட் அட்டாக் கொடுத்துடாத. ஹார்ட் அட்டாக்கை கிஃப்டாக கொடுக்குற நீನು. கேவியை பின்னாடியிலேருந்து சுட்டலாமா? ஐயா இங்கே வர வைப்போம். கேள்வி என்னது இது ஹேங் ஆகுது? சுற்றிடுச்சு ஒரே அடியா. கேள்வி ஒன்று போட போகிறேன். டிஸ்கவுண்ட் இன்னும் 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டான். ஆமாம் ஒரு லோடு என்ன மாதிரி படுத்துனுங்கிறா பார்த்தீங்களா? ஹேமரை எடுத்துன்னு போய் என்னது பிளாங்கை கழட்டணும். மேலே போகணும். இங்கே போயிடலாம். எங்கே போகணுன்னே மறந்துடுச்சே. இங்கே தான் பிளாங்க் கழட்டணும். அங்கேயும் தான் பிளாங்க் கழட்டணும். ஆனால் அது சர்ச் பண்ணாமல் காக்வீல் கிடச்சிச்சு. ப்ளே ஹவுஸ்க்கு எல்லா காக்வீலும் கிடச்சாச்சு. இதை பிளாங்க் பண்ணிடலாம். பிளாங்க் எது கிடச்சா? ஆமாம் ரெடி. டிஷ்க் என்ன இருக்குது உள்ளார? இன்ஜின் பாட்டு. சரி கேவி
RRTL 3 வந்தாச்சு. ஆனால் RRTL 3 ஏன் அப்லோட் பண்ணலன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க. நம்ம முயல் மண்டையன் என்னமா பிறகுறான் தெரியுமா? கால் என்ன அது அப்படியே சொல்கிறதுக்கு இல்லை. நான் வீடியோ போடும்போது பார்ப்பீங்க, ஒரு 3-4 வீடியோ வரையும் இழுக்கும். இது ஒரே வீடியோவில் முடிக்கணும், ஒரே வாட்டியாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ, இந்த கேள்வி வந்தால் சுட்டு தள்ளிட்டு வேறு வேலையெல்லாம் பார்க்கலாம். இன்னும் வரமாட்டேங்கிறா. தள்ளி விட்டாச்சு, போய் டனலில் ஒழிஞ்சிக்கும். பிளேயர்ஸ்க்கு இங்கே இருக்குது. என்னமோ ஓஹோ, வண்டியா? கார் கேரேஜிலேருந்து வந்துக்கிறியா நீ? அப்படிங்கோயா, நீ எல்லாம் கிரிமினலு. நிறைய பேரை கொன்ன கிரிமினல் நீ. இன்றைக்கி நாங்கள் ஆஞ்சலினாவையும் ஸ்லெண்ட்ரினாவையும் தொல்லைப்படாமல் இந்த எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். அங்கேயே போய் ஆகணுன்னா இன்ஜின் பாட்டா கொஞ்சம் சொல்லி தந்துடுவோம், என்னென்ன எஸ்கேப்புக்கு என்னென்ன வேணும்னு. நீங்கள் சீவர் எஸ்கேப் பண்ணுறீங்களன்னா ரஸ்டி பேட்லாக் கீ வேணும். அது காக்கா கிட்டேயும் வேறு இடத்துல இருக்கும். இந்த சேஃப் கீ இருக்குது பாரு, அந்த சேஃப் செஸ்ட்டா என்னமோ தெரில, அந்த பெட்டிக்குள்ளார தான் இருக்கும். காக்வீலை எடுத்துன்னு போய் வெளில மாட்டிடலாம். காக்வீலை போவோம். கேள்வின்னே வருது. இன்னொன்று சொல்கிறது மாட்டேன். அங்கே ஃபோட்டோவில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவள் தான் ஆஞ்சலினோட பொண்ணு தான் ஸ்லெண்ட்ரினா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்லெண்ட்ரினாவோட ஒரு மூவியே வந்திருக்கு. ராணின்னும் தமிழில் ஒரு மூவி வந்திருக்கு. அப்புறமா தாய் கிழவி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. சொல்கிறது மாட்டேன். சீவர் எஸ்கேப்புக்கு ரஸ்டி பேட்லாக் கீ மற்றும் ஒரு ஸ்டிக்கு வேணும். அது ரிமோட் கண்ட்ரோலில் நான் எடுத்துருப்பேன். அப்புறமா செயின் கட்டர் வேணுங்க. ஆனால் இதுவே எடுத்துன்னு போயிடாதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவான். சும்மா இங்கே தான் போடணும். அங்கே பக்கத்தில் எடுத்து பார்த்தீங்களா, அங்கே பேட்ரி, அதுக்கும் பக்கத்தில் ஒரு ஸ்டிங் மாதிரி இங்கே நின்றுக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் ஸ்பார்க் ப்ளக்கே போடணும். சரி, கண்ணு எடுப்போம், எழுந்துட்டுப்பா. ஆமோவே எடுக்கலை. சரி, ஆமோவை எடுத்துடலாம் சீக்கிரமாக போய். ஆமோ அன்லிமிட்டடாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். கையிலேயே வச்சுக்கலாம், சுட்டு தள்ளிட்டுக்கலாம். சைலண்ட்டாக இருக்கிறேன்னு பார்த்தீங்களோ, தள்ளி விட்ருவோம். சைலண்ட்டாக இருக்க மாட்டேன். வாடி வந்துட்டான். ஏய் இந்தாண்ட, ஏய் என்னென்னமா பண்ணுறேன். வந்துட்டான், சுட்டு தள்ளிட்டான். கேள்வி ஒரே ஒரு டவுட்டு, கேள்விக்கிட்டேயே கேட்குறேன். கேள்வி மாதிரி நானே மிமிக்ரி பண்ணட்டுமா? கேள்வி சொல்கிறவா பேராண்டே, உன் வாய் எதுக்கு அப்போலேருந்து செவந்துனே இருக்குது? வெத்தலை பாக்கு ஏதாச்சும் போடுறியா? ஆமாண்டா, வேணுமா? துப்பிடுறேன். துப்பாதரா, துப்புறதா? வாயில் இருக்கிற வெத்தலை எல்லாம் செதுற மாதிரி ஆயிடுச்சுன்னுக்கிறேன். உனக்கு இன்னும் வெத்தலை ஏன் வாயில் துப்புவேன்? இங்கே நீலாம் ப்ளே ஹவுஸ் வந்தாச்சு, திறந்துரு, தூக்கி போட்டுரு. அப்புறமா ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுக்கு வேண்டியதும் இல்லை. நாங்கள் இனி சீவருக்கு போகவே மாட்டோம். ஏன்னா அங்கே தான் 8 கால் பூச்சி இருக்குது. கிராணியை விட கொடூரமானவன். பொண்ணும் தெரில, தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. சரி,
டோர் எஸ்கேப் பண்ணுறோம் இல்லை பாருங்கள் நீங்களே டோர் எஸ்கேப்புக்கு என்னென்ன வேணும்னு. அப்புறமா எந்த எஸ்கேப் இருக்குது? கார் எஸ்கேப் சொல்லிட்டேன். கேசோலின் ஒன்று வேணும் எக்ஸ்ட்ராவாக, அதை சொல்கிறது மறந்துட்டேன். சீவரு சொல்லியாச்சு, டோரு சொல்லியாச்சு, காரு சொல்லியாச்சு. அவ்வளோதாங்க. கிராணியை முடிச்சிடலாம். கிராணியை நீங்கள் விளையாடணுன்னா ஒரு ஹெட்ஃபோனை போட்டுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டு விளாட்னா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா? அவள் அடிக்கிறதோ எப்பா, நான் சும்மா ட்ரைனிங்குக்காக விளாட்னேன், டப்புன்னு அடிச்சிட்டா. ஐயோ, காக்வீல் கிடச்சிருச்சு. அதுதான் காக்வீலை எடுத்துக்கணும், போய் பண்ணிடலாம். பெப்பர் ஸ்ப்ரே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னே தெரில. ஆனால் அந்த ரிமோட் கண்ட்ரோலில் அந்த பெப்பர் ஸ்ப்ரே எவ்ரி டைம் இருக்கும். இதுதாங்க. அதில் பேட்லாக் கீ கிடச்சிடணும். பேட்லாக் கீ இல்லைன்னா மாஸ்டர் கீ சூப்பரு. மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. மாஸ்டர் கீ தான் முக்கியமானது. இருபத்தோரு நிமிஷம் ஆயிடுச்சு, ஒன்று கூட காட்டல. சேர் விடு, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்காக பண்ணுவோம். நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால தான் இவ்வளோ ஆள்கிட்ட வாயில் வச்சுக்கின்னு பண்ணுறேன். ஆனால் அவகிட்ட மட்டும் அடியே வாங்கிடக்கூடாது. அடி வாங்கிட்டோம் நம்மளுக்கு ஆர்ட்டு பீதி ஏறிடும். சரி, ஆமோ எங்கே இருக்கும்? இங்கே ஒரு ட்ராயர் மேலே இருக்கும். இருக்கு. சொட்ட கிழவி, நாங்கள் இங்கே இருக்கோம். நாளைக்கு பக்கத்தில் மட்டும் வந்துடாது. டிஷ்கா பேராண்டி, ஏன்டா என்ன சுட்டேனா? சுட்டலன்னா நீ என்னைய பேட்டில் அடிச்சிடுவியா? ஏன்டி இந்த மாதிரி படிச்சிருக்க? கேள்வின்னு கூப்பிட்டான்னு வச்சுக்கோ, பாட்டின்னு கூப்பிடு. சரி பாட்டி. ஏய் சொட்ட கிளவி வாய்ஸை மாறிடுச்சு. பேர்ட் சீடை எடுத்துன்னு போயிட்டு, பேர்ட் சீடு எதுக்கு தெரியுமா? காக்காவுக்கு போடுறதுக்கு. காக்கா கிட்ட என்ன இருக்குதுன்னே தெரியல. பரவாயில்ல, வேண்டியதாக இருந்துச்சுன்னா போட்டு வந்துடலாம். இது ரொம்ப லென்த்தாக போகுது, நம்மளுடைய ஜாஸ்தியாகவே போகுது. நாங்கள் இதோட முடிச்சுக்குவோம். சரி பரவாயில்ல, ஒரே வீடியோவாக போட்டுருவோம். பேர்டு சீடை எடுத்துன்னு போய் போட்டுட்டோம். என்ன இருக்குதுன்னு தெரியல, போட்டாச்சு. போய் கட்டிங் பிளேயர்ஸு சூப்பரு, நம்மளுக்கு வேண்டும். டோர் எஸ்கேப்புக்கும் வேணும், எல்லா எஸ்கேப்புக்கும் வேணும். இது இங்கே ஒரு கேபிள் ஒயரு கட் பண்ணணும். அப்புறமா மெயின் டோர் கிட்டே இருக்கும், அது ஒரு இங்கே இங்கே தூக்கி போட்டுக்குவோம். அப்புறமா எடுத்துக்குவோம். ஷார்ட் கன் எடுத்தாச்சு, ஆமோ இருக்குது. என்ன பண்ணலாம்? சும்மா ஷார்ட் கன் எடுத்துன்னு போய் கிச்சன் வழியாக போயிட்டா எதிர்க்க நின்ட்டானா சரி பரவாயில்ல, இந்தாண்டையே போவோம். கிச்சன் வழியாக போனால் கிச்சன்லேயே அடிச்சிடுவா. இதுவை திறக்கணும். இதுவை திறந்துடலாம். அந்த கேவி வந்தாலும் பரவாயில்ல. அந்த ஃப்ரீஸ் ட்ராப் இருக்கும். ஃப்ரீஸ் ட்ராப் இருக்குது, சாத்திடுவோம். அப்புறமா பார்த்துட்டு வந்துட்டானா. ஃப்ரீஸ் ட்ராப் என்னது? இது கார் பேட்ரி சொன்னேன் இல்லைங்க, அங்கே தான் வைக்கணும். கேள்வியை எங்கேயோ ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிவிடுவாமா? கேள்வியே வாடி. ஐயோ காலை நானே வச்சுட்டேனே. ஐயோ ஃப்ரீஸ் ஆகிட்டேன். எடு, இங்கே போடு.
பிளாங்க் எடுத்து சத்தத்தை போடுவோமா? சத்தம் ஆல்ரெடி இருக்குது. சரி பரவாயில்ல, போட்டுருவோம். டிஷ்க். இன்னொரு வாட்டி போட்டுருவோம். டிஷ்க். வந்துடுவோம். கரெக்டான பிளேஸில் வந்துருக்கடா. இன்னொரு வாட்டி போட்டுருவோமா? வேணாம், கையிலே வச்சுக்கோ. வந்துட்டா. ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. வந்துட்டா பார்த்தீங்களா? செஸ் கேள்வி. ஐயோ, கேள்வி கானு. காரே மண்டோடு. ஏய், தள்ளி விட்டதில் மண்டை பிச்சுக்கிச்சு. கேள்வி சேர்த்துருச்சு. செம்ம. நான் மறுபடியும் வந்துடுவேன். எத்தனை வாட்டி தலைப்பிச்சு போட்டாலும் மறுபடியும் வரான். பார்த்தீங்களா? ஃபுட்பால் மாதிரி ஆயிடுச்சு. துண்டாக போயிட்டா. பார்த்தியாடா காக்கா, முதலாளியை எப்படி போட்டிருக்கேன்? அப்படியே வந்து திணிக்கோ. கார் பேட்டரி எடுத்துக்கோமா? ஆனால் ஷார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவசரத்தில் எங்கெங்கே போகிறேன்னே எனக்கே தெரில. இவன் நான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இவன் நன்னில் என்னமோ கிளிச் ஆகிடுச்சு போல். எனக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. அவள் பக்கத்துலேயே போகிறான், நான் பக்கத்துலேயே போகிறேன். என்னது இது? ஃப்ரீ ஸ்டாப் எடுத்துக்கோ. போயிட்டு கேரேஜ்லேயே வேணாம், ஹாலில் வேணாம். சரி, கிச்சனுக்கு போவோமா? எங்கேயோ ஒன்று போவோம். கேள்வி எங்கடா இருக்க? எல்லாமே சாத்திடலாம். திறக்கும்போது சர்ன்னு எப்படி இருந்தாலும் கிரீஸ் போடாத டோரு சர்ன்னு கேட்கும். அதுலேயே கண்டுபிடிச்சிடலாம். உடச்சாச்சு. வருவா இப்போது. சும்மா ஒன்றுமே பண்ணாமல் 2 நிமிஷத்தை செலவழிச்சிட்டேன். கேள்வி எங்கே இருப்பா? கேள்வி, நான் இங்கே வந்து நின்றுக்கிறேன். ஃபோட்டோவை தள்ளி விடலாமா? எடுக்கலாமா? எடுத்துடலாம். எடு. ஃபோட்டோவை தள்ளி விடு. எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணியாச்சு. ஐயோ ஜோஸ்ட்டு. கரெக்டாக காலை வச்சிட்டா. 2 நிமிஷத்துக்கு கான். சரி பிடி. இப்போது இந்த ஃப்ரிட்ஜு மாதிரி என்னமோ இருக்குது. அங்கே போய் தேடவில்லை. அப்புறமா தேடிக்கலாம். கிச்சன் தானே. ஐயோ, 30 நிமிஷம் ஆக போகுது. இவ்வளோ லென்த்தாக நான் போட்டதே இல்லை. இதுதான் நம்மளுடைய பெரிய வீடியோ. பிளாங்க் அங்கேயே இருந்துச்சு. மாதிரி எடுத்துன்னு போய் எடுத்துருக்கலாம். சரி, அது நம்மளுக்கு வேணும், போகலாம். முறையாக மேலிக்கா போகிறோம். எங்கே வரலாம்? ஜஸ்ட்டு போயிட்டு கட்டிங் பிளேயர் வேறு எடுக்கணும்ல. கட்டிங் பிளேயர் எங்கே போட்டேன்? கார் கேரேஜில் போட்டிருக்கேன். சரி, அவள் எடுத்துகிட்டு போ. இது எடுத்துடலாம். வந்துட்டா. சொட்ட கிழவியே, வாடியே, எங்கே கால் வெட்டியே? ஐயோ, இந்தாண்டடியே, இடியோட்டிக் ஃபெல்லோ, இந்தாண்ட. அந்த மாதிரி. ஏன் அடிச்சிட்டா? ஒரு நாள் கூட வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ட்டு இருந்தோம். பரவாயில்ல. டே 2 கேள்வியே. நீ சுட்டுத்தலாமல் விடமாட்டேன்டி. என்னைய சுட்டுத்தலாம் நீ. உன்னைய ஐ ஹாவ் டு லீவ் திஸ் ஹவுஸ். ஏன் நான் எல்லாம் லீவ் பண்ணக்கூடாத? இங்கே போட்டுருவோம் சேஃப்டிக்கு. வரா. சொட்டை கிளவி வச்சிரு. சொட்டையெல்லாம் கருகலை, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நாங்கள் ஷார்ட்ஸில் பக் பண்ணியிருந்தோம். பக் பண்ணால் சும்மா சுற்றினே இருக்கலாம்.
சுற்றினே இருந்தால் பக்கு அங்கேயே நின்றுக்கும். அது சில மாதிரி அதில் என்ன த்ரில்லுன்னு பக் பண்ணல. இதில் ஷார்ட்ஸுக்காக நாங்கள் பக் பண்ணிட்டோம். பெயிண்டிங் பீஸு சொல்லியா இந்த பேப்பர் ஸ்ப்ரே தான். அது எடுத்துன்னு போய் மூஞ்சில் அடிச்சிடலாமா? மூஞ்சில் அடைச்சா ஒர்க் ஆகாதே. எப்படியாவது கண்ணு தெரியாமல் பண்ணிடணும். பிளாங்கையும் கழட்டியாச்சு. இங்கே பேட்லாக்கி வேணும், உடச்சிடலான்னு பார்த்தேன். இதுக்கு கட்டிங் பிளேயர்ஸே. அப்புறமா மாஸ்டர் கீயும் இருக்குது, இந்த கட்டிங் பிளேயரும் இருக்குது. ஆனால் இன்னும் பேட்லாக் கீ மட்டும்தான் இல்லை. எங்கே போட்டேன்? இங்கே தானே போட்டேன். ஐயோ, எங்கே காணோம்? ரிமோட் கண்ட்ரோல் வேணாம், எங்கே இருக்குமோ? எங்கே தான் போட்டேனோ? ஐயோ, அங்கே இருக்காது. எங்கே போட்டேன்? இங்கேயும் இல்லை. இங்கே இருக்கு. கட்டிங் பிளேயர்ஸ் கிடைச்சாச்சு. இங்கேயும் கட் பண்ணியாச்சு. அதான் இந்நேரத்துக்கு கேள்வி எரிச்சிருப்பாளையா? கேள்வியே வந்துட்டான். மறுபடியும் வச்சிடாதே, காரை வச்சுட்டான். சூப்பரு. சொட்டை எல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. சொட்டை கட்டிங் பிளேயர்ஸ் சேர் எதுவும் கட்டிங் பிளேயர்ஸ் வேணும். மேலே போயிட்டு சேஃப் கீ எடுக்கணும். முன்னாடியே சேஃப் கீ இருக்குது. என்ன சவுண்டு டக்குன்னு ஊட்டி வச்சிடானு திறந்துட்டோம். கட்டிங் பிளேயர்ஸ் இனி வேணாம். பின்னாடி ஒன்றுமே இல்லை. சேஃப் கீயை கையை விட்டு எடுத்துடலாம். சேஃப் கீயை வச்சு அது திறந்துட்டு ஏதாவது பேட்லாக்கி இருந்துச்சுன்னா அப்படியே எஸ்கேப்பே முடிச்சிடலாம். வின்சாண்டல் பரவாயில்ல. வின்சாண்டலில் அந்த வாட்டர் மெலன் இருந்தாலும் இருக்கும். பேட்லாக்கியெல்லாம் டைரெக்டாக கொடுத்துட மாட்டானோ அவங்க. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ப்ரெடிக்ஷன் அண்ட் நெக்ஸ்ட் வருது இஸ் வாட்டர் மெலனை இந்தாண்டியா? அந்தாண்ட சுத்த எங்கே வரல. சுத்து இன்னும் சுத்து. கண்ணுக்கு தெரியலையா ஒன்றுமே? வாட்டர் மெலன் இருந்துடணும். வாட்டர் மெலன் கரெக்டாக கேஸ் பண்ணியாச்சு. வாட்டர் மெலன் தான் இருக்குது. ஐயோ, எடுக்க முடியலையா? இன்னும் கொஞ்சம் சுற்றுவோம். ஃபுல்லாக சுற்றியாச்சு. சம்திங் இன்சைட் திஸ் வாட்டர் மெலன். என்னது? பேட்லாக்கி. நாங்கள் தப்பிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு வாட்டி கேள்வியை அடிக்கணும்னு தோணுது. நம்மளையே டே 1 முடிச்சிடலான்னு நினச்சேன். டே 2 வரையும் இழுத்துன்னு வந்துட்டான். ஒரு வாட்டி அடிச்சிடணும் அவளையே. இன்னும் முடிக்கிறது இல்லை. கேள்வி எந்திரிச்சுப்பா. இப்போது ஃப்ரீசிங் ட்ராப்லேயே அவளே அடிச்சிடலாம். வாத்தாடி அன்எக்ஸ்பெக்டட் டைம்லேயே வர்றதாடி உன் ஸ்டைலே. வாடி இங்கே தூக்கி போடலாம். எப்படி இருந்தாலும் ஒவ்வொருத்தர் வருவான். ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொருத்தர் சீத்துட்டோம். பைடி கேள்வி போயிட்டு மாஸ்டருக்கையும் பேட்லாக்கியும் எடுத்துன்னு வந்து போட்டு வெளில போக போகிறான்டி. பேட்லாக்கியே போட்டுருவோம். எப்படி இருந்தாலும் மாஸ்டர் கீயை லாஸ்ட்டில் தான் எடுக்கணும். பேட்லாக்கி ஓப்பன்ட். மாஸ்டர் கீ மட்டும்தான். நீ பொம்மை மாதிரி நின்றுட்டுருந்தே. பை ஃப்ரெண்ட்ஸ். இனிமே நாங்கள் கிரானி பார்ட் 1 டோர் எஸ்கேப்புக்கு வரமாட்டோம். இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். பாய். டைரக்டட் பை